विनायको विघ्नराजा देवमधुरा ज्ञानाधिपाः अभयेकदन्ता हिरम्भा लम्बोदरा गजानना. This slogan means Ganesha is the destroyer and controller of all obstacles, not to have two mothers, and is the commander of all the attendants of Shiva. He is the one with a single tusk, a pot belly, and with the face of an elephant. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஓம் ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வணக்கம், என் பெயர் தேவஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். விநாயகர் ஸ்லோகம். 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்திய வைத்தடி போற்றுகின்றேனே. இதனுடைய விளக்கம்: 5 கைகளுடைய ஆணை முகம் கொண்டவனே, சந்திரனோடு இளமை நிலையான பிறை போல இருக்கும் தந்தத்தை உடையவனே, சிவபெருமானுக்கு புதல்வனே. வந்தன ஸ்ரீதேவா கணேசா, வந்தன ஸ்ரீதேவா, வந்தன ஸ்ரீதேவா கணேசா, வந்தன ஸ்ரீதேவா. விக்னஹரேஷ பரம பரேஷ மங்களமய பிரபு மங்கள ஈஷா. விக்னஹரேஷ பரம பரேஷ மங்களமய பிரபு மங்கள ஈஷா. அபார கருணா விஸ்வம்பரண உகாரணம்பு தரதி கருணா. அபார கருணா விஸ்வம்பரண உகாரலம்பு தரதி கருணா. மகார மஸ்தன் சிவ சிவ சரண ஜய ஜய பிரணமேஷா கணேஷ வந்தன ஸ்ரீதேவா. மகார மஸ்தன் சிவ சிவ சரண ஜய ஜய பிரணமேஷா கணேஷ வந்தன ஸ்ரீதேவா. गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बोफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருகின்றேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமலியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. Good morning to all. My name is Mugundan from 5th standard B section. Today I talk about Ganapati Slokam. Suklam Bharadaram Vishnu Sasivarnam Bhadrabhujam Prasanna Dhyayet Sarva Vignoga Shantaye. Gananam Dva Ganapati Abhamage Kabin Nam Ubamastravam Jistarajam Brahmanas Pate Anasulvan Nudubi Sida Sadhanam. பாலும் தெளித்தேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதக அஸ்த ஷாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வக்ரதுண்ட மகாகாரிய சூரியகோடி சமபிரபா அவ்விக்னம் குருமே தேவா சர்வகாரியஸ்து சர்வதா. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மேற்றனை
நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. Thank you all. வணக்கம், என் பெயர் கே. ஷாய். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். விநாயகர் துதி சொல்ல போகிறேன். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து மணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றுட்டா. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு வேண்டும் வரங்களே, இசைப்பேன் கீழாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களே, இசைப்பேன் கீழாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நினை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நின் மௌன நினை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் வரங்களே, இசைப்பேன் கேளாய் கணபதி. இசைப்பேன் கேளாய் கணபதி. இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சஹானா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்றைய நான் விநாயகர் பாடல் பாடப்போகிறேன். வாரணத்து நாயகா வரம்புரி விநாயகா, ஓம் சக்தி சிவன் அனைக்கும் வல்லவை விநாயகா, கருணை செய் கிருபாகரா கார்த்திகைய சோதரா, ஓம் சக்தி ரூபனை ஓம் 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 ஓம், ஓம் சக்தி ரூபனை மந்திர பிரணவ ரூபனை, ஓம் சக்தி மந்திர பிரணவ ரூபனை விநாயகா, வாரணத்து நாயகா வலம்புரி விநாயகா. ஔவையார் பாடல். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் நான் தருவேன். கோலந்தை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. வணக்கம், என் பெயர் கேசிகா. நான் இன்று விநாயகர் ஸ்லோகம் சொல்ல போகிறேன். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதன நந்தியாயே சர்வ விக்ன பிரசாந்தயே. 5 கருத்தினை யானை முகத்தினை எந்தி நிலம்பிரை, நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகிறேன். நன்றி. குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளிக்கொம்பனே விநாயகனே சரணம் சரணம் சரணம். பாலும் தயிரேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய்துங்க கைமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. விநாயகா. கலகம் வலி வல்வினை கணபதி என்று இத காலனும் கைதோறும், கணபதி என்று இத கருதுகள் ஆதலால், கணபதி என்று இத கவலை தீருமே. Good morning to all. On the behalf of Ganesh Chathurthi, I am going to tell a story about Lord Ganesha. According to Hindu mythology, sage Narada once visited the celestial court of Lord Shiva at Mount Kailash to present him a fruit, the Jnana Prayam, that held in it elixir of wisdom. Upon Lord Shiva expressing his intention of dividing the fruits between his 2 sons, Ganesha and Muruga, the sage counseled against cutting it. He decided to award it to whomever of his 2 sons first circled the world thrice.
When Muruga returned, he was furious to learn that all of his efforts were in vain. He left Kailash and went to Palani Hills at South India with a lot of anger. Later, Lord Ganesha convinced him at Palani Hills and they both ate the Jnanapayam happily. Thank you. Hello, I am Pragati from class 80. Now I am going to tell a story about Ganesha. As legend has it, Mahabharata is Vedvya's creation, but it is said to be written by Lord Ganesha himself. Vedvyas approached Ganesha so that he would transcribe the epic story as it narrated to him. The condition was Vyas had to narrate it without break, and Ganesha would write it in a single go. As they progressed in writing the story, there came a point where the quill that Ganesha was using to write it down broke, and he had no other quills with him at that moment. Vedvyas could not stop narrating the story since the condition was already set in the stone for him. Without wasting any time, Ganesha quickly broke one of his own tusks and fashioned it into a pen, using it to continue writing the epic story without any interruption. This allowed the epic to become a holy one, and Ganesha and Vyas ended up completing it together. This story of Ganesha shows very clearly how necessary it is to be disciplined and determined to complete a task once you have accepted to complete it. No matter what happens, a personal sacrifice might also be necessary to complete something epic. Thank you. I am S. Vidyanikethan from 7th A. Coming 10th September, we are going to celebrate Vinayaga Chathurthi. So I am going to make Ganesh idol from China clay. I have done the base, I have done the leg, and I have done the hand, and I have done the crown, and so I am going to make Ganesh. Finally, I have done Ganesh with China clay. Thank you. We have to use these type of statues only for decorative purpose. Nowadays, during Vinayaga Chathurthi, people immerse these type of statues which is harmful to the aquatic species which live in the water. The toxic trains increase the acidic level of water which is harmful to us. So, we have to make a eco-friendly Ganesh idols. So, kindly celebrate an eco-friendly Ganesh Chathurthi and save the environment.